ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு காமெடியான கான்செப்ட் இல்லை, இந்த டாப்பிக்கை பற்றி நான் ரொம்ப நாளாக பேசணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த டாபிக் எதனால் பேசுகிறேன்னா, வேலை பார்க்குற இடத்துல வடக்கு நண்பர் வந்து ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறத வந்து ஒரு ஆள்கிட்ட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஓகே, அவரே நிறைய பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த இதில் வர வைக்கிறாரு. அப்படிங்கிறப்போ சரி, இதை பற்றி நம்மளும் பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த டாபிக் பேசலான்னு இருக்கேன். வாங்க ஷேர் மார்க்கெட்டை பற்றி பேசலாம். சூப்பர் சார். All major markets were in the red today. மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் புள்ளிகள் வரை வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இன்னைக்கு வந்து இந்தியாவோட ஷேர் மார்க்கெட் டவுன்ல இருக்கு. இந்திய பங்கு சந்தைகள் கடும் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. எந்த நியூஸை பார்த்தாலுமே இன்றைக்கி வந்து மார்க்கெட் டவுன், நிஃப்டி வந்து 700 பாயிண்ட் டவுன், 3% டவுன், அந்த மாதிரி நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக 3 ரீசன்னால தான். அதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டை பற்றி எனக்கு வந்து ஐடியாவே இல்லை அப்படின்னா அதை பற்றி ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜை பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நான் என்னென்ன சொல்ல போகிறேன்னா, இந்த ஷேர் மார்க்கெட்டோட டீட்டெயிலும், அப்புறம் வந்து மெயினாக 3 ரீசன்னால் இன்றைக்கி ஷேர் மார்க்கெட் வீழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிடும் அந்த விஷயமும், அப்புறம் வந்து இந்த ஆகஸ்ட் 9th ஒரு டிவிடெண்டான ஒரு 10 ஷேர் வச்சுருக்கேன். அந்த 10 ஷேரை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து அடிக்கும். அதுக்கு முன்னாடி ஸ்டாக் டீட்டெயில்ஸ்லாம் பற்றி சொல்லுவாங்கள்ல, அந்த டெம்ப்ளேட் இப்போ நான் போட்டுடுறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு, வாட் இஸ் ஷேர் மார்க்கெட்? ஷேர் மார்க்கெட்னா என்னென்னா, இப்போ வந்து நம்ம ஒரு தொழில் தொடங்கணும். அந்த தொழில் வந்து நல்லா போயிட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் மேலும் டெவலப் ஆகிறது, நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு ஷேர் மார்க்கெட்டு கொண்டு வருவாங்க. ஷேர் மார்க்கெட்டில் கொண்டு வரதுக்கு அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அந்த டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னா நம்ம பேசிக் நாலேஜ் மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுப்போம். அதுக்கு வந்து இன்வெஸ்டர்ஸ்னு மெயினாக ஒன்று இருக்குது. இன்வெஸ்டர்ஸ்னால் என்னென்னா, நம்ம தான் இன்வெஸ்டர்ஸ். நான் அனலைஸ் பண்ணி எந்தெந்த ஸ்டாக் வாங்கலாங்கிறத அனலைஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நம்ம வந்து இன்வெஸ்டர்ஸ். பேசிக்காக ஷேர் மார்க்கெட்டுங்கிறது 2 இதாக இருக்கும். வந்து பாம்பே ஸ்டாக் மார்க்கெட், நேஷ்னல் ஸ்டாக் மார்க்கெட்னு 2 இதாக இருக்குது. இது வந்து எல்லாமே வந்து கவர்மெண்ட் செக்டர்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க. இதில் வந்து இன்னொன்று வந்து நிஃப்டி 50ன்னு சொல்லுவாங்க. நிஃப்டி 50னா வந்து டாப் 50 கம்பெனிஸ். பேசிக்காக வரவங்க பார்த்திங்கன்னா அந்த நிஃப்டி 50 தான் அனலைஸ் பண்ணுவாங்க. அதாவது வந்து டாப் 50 கம்பெனிஸை வரிசை பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் வந்து நம்ம வந்து என்ன ஷேர் வாங்கலாம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். நேஷ்னல் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு கீழே தான் வருது நிஃப்டி 50. பாம்பே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு கீழே வருது வந்து சென்செக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே சேம் தான். பிஎஸ்சி, பாம்பே ஸ்டாக் மார்க்கெட், நேஷ்னல் ஸ்டாக் மார்க்கெட் ரெண்டுமே சேம் தான். என்எஸ்சிங்கிறது நிஃப்டி 50ல் வரும், பிஎஸ்சிங்கிறது சென்செக்ஸில் வரும். பிஎஸ்சியில் வந்து ஒரு 30 கம்பெனி செலக்ட் பண்ணுவாங்க. டாப் 30 கம்பெனிஸ் அது வந்து சென்செக்ஸுக்குள்ளே வரும். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் தெரிஞ்சிட்டப்பா, சரி நம்ம ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணோம்னா என்ன பண்ணணும்? இதுக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ட்ரேடிங் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்து இப்போ வந்து நிறையாவே வந்துடுச்சு. ஜெரோதா, குரோ, ஏஞ்சல் ஒன், அந்த மாதிரி நிறைய ஆப் இருக்குது. அந்த இதில் நீங்கள் வந்து புரோக்கர், அவங்களாம் வந்து ஒரு புரோக்கர், அவங்க புரோக்கர் மூலமாக நம்ம வந்து ஷேர் வாங்குகிறோம். அதை அப்படியே நம்ம வந்து டேக் ஓவராக பண்ணிக்கலாம், இதுவும் பண்ணிக்கலாம். இப்போ இவங்களாம் வந்து இந்த ஜெரோதா, கைட், க்ரோ, ஏஞ்சல் ஒன், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து சிபி செக்யூரிட்டி இதில் இருக்கும். சிபினா செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, அவங்க இதில் அடிப்படையில் தான் இருக்கும். அதனால் எல்லாமே சேஃப்டியாக தான் இருக்கும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து டிமேட் அக்கௌண்ட்லங்கிறது ஸ்டோர் ஆகிடும். இதெல்லாம் தான் கொஞ்சம் பேசிக்கான இது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ வந்து மெயினாக வந்து அந்த நிஃப்டி எல்லாத்துக்குமே எந்த நியூஸ் பார்த்தாலுமே டவுன்ஃபால்ங்கிறாங்க. அதுக்கான மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா 3 ரீசனுங்க. அந்த ரீசனை பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து வேர்ல்டு வைடு கிராஷ் ஆகிருக்கு. சென்செக்ஸ் நிஃப்டி வந்து 700 பாயிண்ட் டவுன் ஆகிருக்கு, அதாவது வந்து 3% டவுன். இதில் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து 15 lakh crore இன்வெஸ்டர்ஸ் வந்து இழப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு. இதுக்கு வந்து மெயினாக வந்து 3 ரீசனுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் என் கேரி ட்ரேட் அப்படிங்கிறது வந்து நம்ம இதில் அந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்து ஜப்பான் என் கேரி ட்ரேட்
அந்த இது வந்து 20% டவுன் ஆகிருக்கு. அதுதான் மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த யூஎஸோட எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா லிஸ்ட் விட்ருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அன்எம்ப்ளாய், அதாவது வேலை இல்லாதவங்க வந்து பற்றாது அதிகமாக இருக்குது. அந்த இதனாலேயும் டவுன் ஆகிருக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து மிடில் ஈஸ்ட் பொலிட்டிஷியன் டென்ஷன்னாலேயும் இருக்குது. அதாவது வந்து ஈராக்கும் ஈரான் 2 பேர்த்துக்கும் வந்து எந்த சமயத்தில் வேணாலும் தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்குற மாதிரி, இஸ்ரேல் வந்து ஈரானை எப்போ வேணாலும் தாக்கலாம் அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் இருக்காங்க. அந்த இதனாலேயும் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம வாரன் பஃபெட் வந்து ஆப்பிளில் வந்து 50% ஆஃப் ஷேரை வந்து செல் பண்ணிட்டாரு. அதனாலேயும் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மெயினான காரணம்னு சொல்ல முடியாது, அது வந்து வெறும் ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து வாங்க டிவிடெண்ட்டை வந்து ஆகஸ்ட் 9 வரைக்கும் ஒரு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அந்த டிவிடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஆகஸ்ட் 7 to 9ங்கிறது வந்து நிறையா ஷேர் வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அதில் கொஞ்சம் இது சொல்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்டிபிசி வந்து டிவிடெண்ட் 3.25 ருபீஸ் கொடுக்குறாங்க ஈச் ஷேருக்கு. ஆகஸ்ட் 7 தான் எண்ட் டேட். அதே மாதிரி TFCI, அதாவது டூரிசம் ஃபினான்ஸ் கார்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா லிமிடெட், அது வந்து 7th ஆகஸ்ட்டு எண்ட் டேட். ஈச் ஷேருக்கு 2.5 ருபீஸ் கொடுக்குறாங்க. HPCL 9th ஆகஸ்ட் எண்ட் டேட். ஈச் ஷேர் 16.5 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் 9th ஆகஸ்ட் எண்ட் டேட். ஈச் ஷேர் 10.5 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹிண்டல்கோ அப்படிங்கிற ஒரு ஷேர் கொடுத்துருக்காங்க. நான் அதுவும் எண்ட் டேட் 9th ஆகஸ்ட். ஈச் ஷேர் 3.5 ருபீஸில் கொடுத்துருக்காங்க. ICICI பேங்க் 12th ஆகஸ்ட் எண்ட் டேட். ஈச் ஷேர் 10 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேஸ்ட்ரால் 7th ஆகஸ்ட் எண்ட் டேட். ஈச் ஷேர் 3.5 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டிவிடெண்ட்லாம் நோட் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோஸ் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். எனக்கு இருந்த ஐடியா உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணாங்கிற எனக்கு ஒரு மன திருப்தியோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது